விழுப்புரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கௌத சிகாமணி அவர்களே, வரவேற்பு ஆற்றிய தம்பி வினோத் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கிற நகர செயலாளர் சக்கரை அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய லட்சுமணன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீண்ட நாளை நண்பர் அன்பு சகோதரர் புஷ்பராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அன்பிற்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, வருகின்றிருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் உங்களிடத்தில் எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் தேவபாலன் மாதிரி ஒரு பொதுக்கூட்ட பாணியில இல்லாம ஒரு கலந்துரையாடல் என்ற முறையில் என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். இந்த மொழிப்போரை பொறுத்து எல்லாருமே சொன்னாங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் விரிவாக இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மொழிப்போரை பொறுத்தளவுல இது இந்தியை எதிர்த்து நடந்த ஒரு போர், தமிழன் தொடுத்த போர். இது ஒரு தற்காப்பு போராட்டம். தமிழ் மொழியை காப்பாற்ற, இந்தி திணிப்பை எதிர்க்க ஏறத்தாழ 80 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு போராட்டம் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம். தமிழ் மொழியை பொறுத்தவரையில் இங்க எல்லாம் சொன்னாங்க, உலகத்திலேயே மூத்த மொழியில் ஒரு மொழி தமிழ் மொழி. இப்ப பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு எங்களுக்கு தமிழாசிரியர்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு அந்த தொல்காப்பியம், அந்த இலக்கண நூல், தமிழனுடைய இலக்கண நூல் தோன்றிய 3000 ஆண்டு சொல்றாங்க. ஒரு மொழிக்கு இலக்கண நூல் தோன்றியே 3000 ஆண்டுனா அந்த மொழி எத்தனை ஆண்டு காலத்திலிருந்து வந்திருக்கணும்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை பற்றி பாரதி சொல்லும் போது சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது பாரதி சொன்னது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் தமிழுக்கு இருக்கிற தனி சிறப்பை பாவேந்தர் பாரதிதாசன் பல்வேறு வழிகளில் சொல்லியிருக்கார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இப்படி ஒரு பாரம்பரியமான அந்த மொழி. அறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது தமிழனுடைய தொன்மையெல்லாம் எடுத்து சொன்னார். 1961, 62 நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்றார், இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக எது இருக்கணும்னு சொல்லும் போது என்னுடைய தமிழ் மொழியில இருக்கிறத நீங்க படிச்சீங்கன்னா, if you drink deep the nectar of the Tamil classics சொல்ற அந்த அமிழ்த நீங்க பருகினீங்கன்னா தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியா இருக்கணும்னு சொல்லுவீங்க அப்படி நாடாளுமன்றத்திலே சொன்னார். இன்னும் கூட நாடாளுமன்றத்தில் அண்ணா பேசும்போது சொன்னார், என்னுடைய தாய்மொழியை, என்னுடைய தமிழ் மொழியை என்னால் மறக்க முடியாது என்று அண்ணா பேசுகிறபோது சொன்னார், ஐ கேன் நெவர் ஃபர்கெட் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் விரிவா பேசியிருக்காரு. 4 ஆகும். தமிழ்த்தன்றல் திருவிக்கா அவர் சொன்னார், நான் தனியா வாழ தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது திருவிக்கா சொன்னது. இன்னும் சொன்னா தமிழுக்கு இருக்கிற சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ழா என்கிற ரகரம் ரொம்ப பேருக்கு இந்த ழாவே வராது. அந்த ழாவுடைய உச்சரிப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. நீங்க தமிழ்லயே பாத்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் 3மே வர்ற எழுத்து இந்த தமிழ். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு மொழி. இதுல என்ன சொல்றாங்க, ஒரு இனத்தை அடையாளம் காட்டுவது மொழி. அது எந்த இனமா வேணா இருக்கலாம். ஒரு இனத்தை அடையாளம் காட்டுவது மொழி.
அதே போல ஒருத்தண்ட கேட்டான், இப்சன்ங்கிற அறிஞர்கிட்ட கேட்கும்போது, ஒரு இனத்தை அழிக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லும் போது இப்சன் சொன்னான், நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், அந்த இனம் எந்த மொழியை பேசுதோ அந்த மொழியை அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனமும் தானா அழிஞ்சிடும். இது இப்சன் சொன்னது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் ரஷ்ய நாட்டினுடைய கவிஞன், அவன் பேரு ரசூல் கம்சதேவ், அவன் சொன்னான், என்னுடைய மொழி நாளைக்கு செத்து போகணும்னு தெரிஞ்சா நான் இன்னைக்கே இறந்துருவேன். இதெல்லாம் ஒரு மொழி பற்றி சொல்லுகிற ஒரு நிலை. இன்னொரு சரித்திர ரீதியான ஒரு செய்தி சொல்ல வேண்டுமானால், அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவன் ஏமன் டிவேலரா. அவன் போராடினது நாட்டினுடைய விடுதலைக்காக. அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், நீ அயர்லாந்துடைய விடுதலைக்காக போராடுற, உனக்கு நாடு வேண்டுமா, உன்னுடைய தாய்மொழியான காலிக் மொழி வேண்டுமான்னு கேட்டா நீ என்ன ஸ்டாண்ட் எடுப்பேன்னு கேட்டான். அவன் சொன்னா, நான் என்னைக்கு வேண்டுமானாலும் என்னுடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை வாங்கிடுவேன், ஆனா என் மொழியை விட்டுட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவன் சொன்னான். நாடா மொழியா என்று எழுகிற போது நான் என்னுடைய மொழியைத்தான் எடுப்பேன். If asked to choose language without freedom or freedom without language, I certainly choose the former. இது டிவேலரா. நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், மொழி பற்று இருக்கணுங்கிற அந்த நிலைக்காக நான் இத்தனையும் சொல்லிட்டே வரேன். நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகப்பெரிய பேச்சாளர். அவர் சொன்னார், நான் ஆங்கிலத்தை மதிக்கிறேன், தமிழை வணங்குகிறேன். ஐ ரெஸ்பெக்ட் இங்கிலீஷ் பட் ஐ வொர்ஷிப் தமிழ். இது தமிழுக்குள்ள சிறப்படையெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் செம்மொழி இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செம்மொழிங்கிற தகுதிய தமிழ் எப்ப அறிவிக்கிறாங்க செம்மொழினா 2004 சோனியா காந்தி சேர்பர்சனா இருந்த யூபிஏ கவர்மெண்ட்ல நம்முடைய தலைவர் கலைஞர் கொடுத்த அழுத்தத்தால அறிவிச்சாங்க. அதுல அந்த மொழி செம்மொழிங்கிற தகுதியை எப்ப பெற்று இருக்குன்னா அது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெற்றுச்சு. அது செம்மொழின்னு அறிவிக்கணும்னு முதல் சொன்னது பரிதிமார் கலைஞர், அப்புறம் கால்டுவெல். அந்த நிலையை தான் தமிழ்நாட்டில் இருந்த கோரிக்கை நம்ம கலைஞர் கொடுத்து தமிழ் will be declared as a classical language ன்னு நம்முடைய சோனியா காந்தி இருந்த ஆட்சியில் அறிவிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரெடிட்டே உங்களுக்கு தான் போகுதுன்னு கலைஞருக்கு எழுதினது நம்முடைய சோனியா காந்தி. சரி, தமிழ் செம்மொழியானா என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சொன்னா இந்திய நாட்டில் செம்மொழின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரே மொழி இன்றைக்கு தமிழக மொழி தான், தமிழ் மொழி தான். சரி, செம்மொழின்னு அறிவிச்சா என்ன கிடைக்கும்னா, இந்த யூஜிசின்னு இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அது ஏத்துக்கும். அது ஏத்துக்கிட்டா வடநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாத்திலுமே தமிழ் இருக்க வந்துடும். உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிலையும் தமிழ் இருக்க வந்துடும். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு யூனிவர்சிட்டில ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழ் ஒரு உலக மொழியாயிடுச்சு. எந்த கல்லூரியில வேண்டாலும் பல்கலைக்கழகத்தில் வேணாலும் அதை ஆரம்பிக்கலாம். சரி, அந்த மொழிக்கு தீங்கு இழைக்கிற இந்தி மொழி அது என்னன்னா இலக்கியமற்ற மொழி, ஒரு இலக்கண வரம்பில்லாத ஒரு மொழி. இன்னும் சொன்னா இந்தியை பத்தி சொல்லும் போது ஒரு வெங்காயத்தை உண்மையா சொல்லுவாங்க. இப்ப தமிழ் தனித்தன்மையோட இருக்கக்கூடியது. நான் 11 சொல்றேன்ல செம்மொழின்னு. ஒரு மொழி செம்மொழி ஆகணும்னா 11 தகுதிப்பாடுகள் இருக்குங்கிறாங்க. தொன்மை, ஆன்டிகுட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா 11 தகுதிப்பாடையும் தாண்டி 16 தகுதிப்பாடுகளை கொண்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். இந்திய பாத்தீங்கன்னா, இந்தியில ஒரு தனி மொழின்னு சொல்ல முடியாது. அதுல என்னென்ன கிளை மொழி வருதுன்னா, டயலெக்ட் வருதுன்னா, நாகரி,
கடிபோலி, மைதிலி, போஜ்புரி, ராஜஸ்தானி என பல செய்தி சொல்றான். இதுல என்ன சொல்றான்னா, இந்த வரலாற்றுக்கு வந்துடுற, இப்படி ஒரு தகுதி இல்லாத மொழிய நம்ம மேல திணிக்க முயற்சி பண்றாங்க. இப்ப இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி 1938 நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி சென்னை ராஜதானுடைய முதல்வராக இருந்த ராஜாஜி தான் கொண்டு வந்து திணிக்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம், நீங்க கற்பனை கூட பண்ண பார்க்க முடியாது. திருச்சி உறையூர்ல இருந்து ஒரு தமிழர் பெரும்படை புறப்பட்டு அஞ்சானஞ்சன் அழகிரி தலைமையில ராமாமிர்தம் முன்னிலையில வர்றாங்க. 42 நாள் நடந்து இந்த வழியா தான் போயிருக்கணும், உளுந்தூர்பேட்டை இந்த வழியில போய் சென்னை கடற்கரையில போய் அந்த கூட்டம் முடிச்சு. எப்ப நான் சொல்றது 38 42 நாள் நடந்து அதுல போய் அந்த கூட்டத்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கும் இந்திக்குன்னா நான் கொண்டு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர்னு சொன்னதும் அவர் தான். இது 38 துவங்குது. அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் பெறுது. அங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 49 அரசியல் சட்டம், 50 நடைமுறைக்கு வருது. அந்த அரசியல் சட்டத்துல தான் இந்த மொழி பிரிவை கொண்டு வர்றாங்க. இந்தி எப்படி அரசியல் சட்டத்தில் வருதுங்கிறதுக்காக அதை சொல்றேன். 343வது பிரிவு அதுல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, the official language of the union shall be Hindi in Devanagari script. தேவநாகரி வரிவடிவத்திலுள்ள இந்தி தான் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் என்று அதில் எழுதிட்டார். பிரச்சனையே அதுல இருந்தா உருவாகும். தேவநாகரி வரிவடிவம்னா அப்ப இன்னொரு வரிவடிவம் இருக்குன்னு தான் அர்த்தம் இந்திக்கு. அதனால பல்வேறு மொழிகள் இருக்கிற அந்த நிலையில அரசியல் சட்டத்துடைய 8வது அட்டவணையில தேசிய மொழிகள் சிலது இருக்கு. தமிழ்ல இருந்து எல்லாம் முதல்ல 14 மொழி இருந்தது, இப்ப 22 மொழி இருக்கு. அந்த 8வது அட்டவணையில தமிழை போல இந்தியும் இருக்கு. அந்த அரசியல் சட்டத்தில் என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, 50 15 வருஷம் கழிச்சு இந்தி ஆட்சி மொழியாகணும். நான் என்ன கேட்கிறேன், இந்தி தகுதி உள்ள மொழியா இருந்தா 50 ஆட்சி மொழி ஆக்கிருக்கலாம்ல. ஏன் 50 ஆக்க முடியலன்னா அது வளராத மொழி. அதனால அந்த 351 பிரிவுல என்ன சொல்றான், 15 வருஷத்துல இந்திய வளர்த்து 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 65 அதை ஆட்சி மொழியாக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, அது வளர்ச்சி அடையாத மொழி. அந்த மொழியை 15 வருஷத்துல வளர்த்து வளர்த்து கொண்டு வந்து அதை ஆட்சி மொழியாக்கணும் அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 56 மொழிவாரி மாநிலங்கள்லாம் வந்தாச்சு. அப்ப என்ன நேரு சொல்றாரு ஒரு உறுதிமொழி, என்ன இன்னும் சொல்ல வேண்டுமானால், நேருகிட்டே இருந்து அந்த உறுதிமொழியை வாங்கி கொடுத்தது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய EVK சம்பத். அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நேரு சொல்றார், இந்தி பேசாத மக்கள், குறிப்பாக தென்னக மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும். அதுல என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இங்கிலீஷ் மே கண்டினியூ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த எல்லா நண்பர்களும் படிச்சவங்க இருக்காங்க. மேங்கிற வார்த்தை ஒரு உறுதிப்பாடு இல்லாத ஒண்ணு. அதான் அறிஞர் அண்ணால இருந்து எல்லாரும் சொன்னாங்க, மே கண்டினியூங்கிறத ஷல் கண்டினியூன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு நேருக்கு மிகப்பெரிய சங்கடெல்லாம் அவர் ஆட்சி மொழி சட்டம் 63 வந்தப்ப இந்த உறுதிமொழியை அரசியல் சட்டத்தில் கொண்டு வரணும்னு போகும்போது நேரு அதுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை கொடுக்கல. அப்பதான் 65க்கு முன்னாடி 64 இந்த போராட்டம் துவங்கி இந்த தியாகிகள் எல்லாம் உயிர் விட்ட ஒரு நிலை வருது. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது, இந்த தமிழ் மொழியை காப்பதற்காக இன்னைக்கு தமிழகத்தில்
ஒரு தற்காப்பு அமைப்பாக இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், நம்முடைய தலைவர்கள் மட்டும்தான். அதனால இந்த மொழி போரினுடைய இந்த நீர் ஊத்த நெருப்பு இன்றைக்கு விழுப்புரத்திலே மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு விழிப்புணர்வு வீரவணக்கனால் பொதுக்கூட்டம், இந்த இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டம் தமிழை காப்பாற்றுவதற்காக. இன்னும் சொன்னா 68 அறிஞர் அண்ணா வந்தது பிறகு இங்க சொன்ன மாதிரி இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் அண்ணா. இந்திக்கு வேலை இல்ல, தமிழும் இங்கிலீஷ். இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தி படிச்சாதானே வடநாட்டில் போய் வேலை பார்க்கலாம், வடநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு இந்தி படிச்சுட்டு தான் போகணும்ல, போயே தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆங்கிலத்து அறிஞர் அண்ணா கொண்டதனுடைய விளைவு என்னன்னா, தமிழ்நாட்டில் பிறந்து ஆங்கிலம் படித்த காரணத்தினால் லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுக்க வேலை பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதற்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெயர் மாற்றம் அண்ணா காலத்துல, சுயமரியாதை திருமணம் அண்ணா காலத்துல, அப்புறம் தலைவர் 69, 71, 71, 75 அதுலதான் இந்த ராஜமன்னார் குழு அமைச்சு மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்தார். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், இந்த ஆட்சியினுடைய திறமை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தா அந்த மக்கள் அதிமுகவுக்கு ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? திமுக ஆட்சி காலத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் அளவுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. நான் மனசாட்சியோட கேட்கிறேன். நான் பேசுறது விழுப்புரம். காலையில இந்த தியாகிகள் மணிமண்டபத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வரும்போது எல்லாத்தையும் பார்த்தேன். காலையில நான் காப்பி குடிக்க வரும்போது பார்த்தோம். இந்த புதிய பஸ் ஸ்டாண்டு, கலெக்டர் ஆபீஸ், அப்புறம் நீதிமன்ற வளாகம். நீங்க இந்த விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு பார்க்க முடியாதெல்லாம் பார்க்கறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பொன்முடின்னு ஒருத்தர் இல்லைன்னா இதெல்லாம் இந்த விழுப்புரத்துக்கு வந்திருக்குமா நீங்க நினைச்சு பாருங்க. நான் நம்ம அமைச்சருக்குன்னு பேசல, நீங்க அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சிக்கு சில நேரத்தில் வாய்ப்பு கொடுக்கிறோமா இல்லையா? மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் அவங்களால செய்ய முடியல? ஏன் திமுக மட்டும் செய்ய முடியுது? அதுக்குன்னு சில ஆற்றல் வேணும், செயல்படுகிற அரசு வேணும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் எந்த திட்டமா இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன திட்டம் நிறைவேறுதோ இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் எப்படி நிறைவேற்றுறாங்கன்னு கலைஞர் காலத்திலிருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்து தெரிஞ்சுட்டு போறாங்களா இல்லையா? இப்படி ஒரு ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் திமுக தவிர வேற எங்க இருக்கு சொல்லு? ஒண்ணும் வேணாம். 71க்கு அப்புறம் 75க்கு அப்புறம் நம்ம ஆட்சியில இல்ல. தொடர்ந்து 13 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சி. உள்ளாட்சி தேர்தலை கூட அவன் நடத்தல. இந்த 13 ஆண்டுக்கு பிறகு எம்ஜிஆர் இறந்து போற, ஜெயலலிதா ஜானகி அணி 88 ஒரு பொதுக்குழு நடக்குது, திமுக பொதுக்குழு. அதுல என்ன சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் விவாதத்துக்கு வருதுன்னா, நம்ம ஆட்சிக்கு வரணும்னா என்ன மாதிரி அணுகணும், இது ஒண்ணு. இந்த பிளவுபட்டிருக்கிற அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கா, இந்த ஜானகி அம்மாவுக்கு செல்வாக்கா? எல்லாருமே வந்து ஜானகின்னு பேசினாங்கன்னா இல்ல, நான் பேசும்போது சொன்னேன் யதார்த்தம் அது இல்ல. கூட இருக்கும் செல்வாக்கு, குறைச்சி இருக்கும். அதிமுகன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஜெயலலிதாவுக்கு தான் இதுல செல்வாக்கு இருக்குன்னு நான் 88 சொன்னேன். சொல்லிட்டு நான் சொன்னேன், தலைவர் அவர்களே, எம்ஜிஆருடைய ஆட்சியை 13 வருஷம் இந்த மக்கள் பார்த்துட்டாங்க. 77, 80 எல்லாம் பார்த்தாச்சு. மீண்டும் தலைவர் அவர்களே நீங்க ஆட்சிக்கு வரணும் மக்கள் விரும்புறாங்க. அப்பெல்லாம் மீடியா எல்லாம் கிடையாது. அப்ப நான் சொன்னேன், ஒரு நல்ல நிர்வாகம் வேணும், அதனால நீங்க ஆட்சிக்கு வரணும் விரும்புறாங்க.
அதை விரும்புறதுல ஒரு பர்சன்டேஜ் பேரு மேல் ஜாதிக்காரரா இருக்காங்க, பத்திரிகை படிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிர்வாக ரீதியா தலைவர் வரணும்னு நினைக்கிறப்போ நாம தேர்தல் நேரத்தில் என்ன பேசுறோம்னா தப்பா எடுத்துக்க கூடாது. அதுக்கு விளக்கம் பின்னாடி வரேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு செய்வோம்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட மேல் ஜாதிக்காரங்க அதை பார்த்துட்டு மாத்தி போட்டுறாங்க. தலைவர் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தா செய்ய போறீங்க, அது வேற. ஆனா இத தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் குறைச்சி சொல்லி எழுதினா நல்லா இருக்கும்னு சொன்னேன். பிரஸ்லாம் வந்தாங்க, தலைவர் என்ன கவுண்டர் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவன் அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எல்லா பொதுக்குழுலுமே ஒரு ஜனநாயக தலைவருங்கிறது சொல்ற கருத்தை உள்வாங்கி பதில் சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக தலைவர் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த தலைவர் கலைஞர். அவருடைய வயசு என்ன, ஏன் வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, ஏன் அனுபவம் என்ன, அவருக்கு போய் குத்தாலாம் கல்யாணம் யோசனை சொல்றவனா தகுதி உள்ளவனா என்ன, அதெல்லாம் கிடையாது. ஆனா அவன் என்ன இந்த கருத்துல சொல்றான், இதை உள்வாங்கிக்கிட்டு அது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் பேசிய வைண்டப் பண்ணி கடைசியா பொதுக்குழு முடிக்கும் போது சொல்றாரு, இங்க பேசிய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த தம்பி கல்யாணம் பேசினாரு. அவர் பேசுறது எப்படி இருக்குன்னா, கால் இல்லாம நடங்கிற மாதிரி இருக்கு, கொள்கையை விட்டுட்டு கட்சி நடத்துங்கிற மாதிரி இருக்கு. இந்த கட்சியே தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் கைதூக்கிடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே தவிர தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தை போட்டார். இப்படிப்பட்ட மன்றங்களில் எதையும் சிந்தித்து பேசக்கூடிய தம்பி கல்யாணம் போன்றவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக கொள்கையை விட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. ஆனா அந்த தேர்தலில் அதை பின்பற்றினாரு. 89 ஆட்சி வந்தார். நான் கேட்கிறேன், ஒரு நாங்கெல்லாம் கடுமையான விவசாய பகுதியிலிருந்து வந்திருக்கோம், இங்கேயும் விவசாயிகள் உண்டு. எங்க பக்கத்தில் இந்த ஜெயங்கொண்டம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வானம் பார்த்த பூமிம்பாங்க, மழை பெஞ்சாதான் மானாவாரி. ஆனா 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். இலவச மின்சாரம் வேணும்னு எங்கேயாவது யாராவது போறாருனாங்களா? ஒருத்தர் போனார், பஞ்சத்துண்டு நாராயணசாமி நாயுடு. என்ன போறாருன்னா, யூனிட்டுக்கு 1 பைசா குறைங்கினார். யார் ஆட்சியில? எம்ஜிஆர் ஆட்சியில. யூனிட்டுக்கு 1 பைசா. துப்பாக்கி சூடு தான் நடந்தது. நடந்ததா இல்லையா? 89 ஆட்சிக்கு வந்தார். யூனிட்டுக்கு 1 பைசா இல்ல, நீ பணமே கட்டவானான்னு சொல்லி இலவசம் கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய உட்பட்ட தலைவர் கலைஞர். நம்ம கூட என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த விழுப்புரத்தில் இருக்கிறவருடைய பணத்தை எல்லாம் அப்படியே ரைட்டா, அது இல்ல. நீங்க கட்ட வேண்டிய பணம், நான் கட்ட வேண்டிய பணம், இன்னும் மேடையில் இருக்கிறவங்க கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் அரசாங்கம் கட்டிடுது. ஈபிக்கு இலவச மின்சாரம் நமக்கு கொடுக்கறாங்களே தவிர அந்த சார்ஜ் அரசாங்கம் கட்டிடுது. இந்த திட்டத்தை 91 ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த அம்மா ரத்து பண்ணிச்சா இல்லையா? ரத்து பண்ணிச்சா இல்லையா? ரத்து பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் எடுத்தது நம்ம. மீண்டும் அந்த இலவச மின்சாரத்தை 96 வந்து தலைவர் கொடுத்தாரா இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மானாவாரியரெல்லாம் இந்த இலவச மின்சாரம் வந்ததுக்கு அப்புறம் விலையே ஏறி போச்சுங்கிறாங்க. இந்த திட்டத்தை கொண்டாந்து நம்ம தலைவர் தானே. அப்புறம் 96 2001 வந்தோம். நான் இப்ப எம்எல்ஏ. எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கோசிமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர். உள்ளாட்சியில மிகப்பெரிய புரட்சி செய்த சாதனையாளர் அவர். சிமெண்ட் ரோட அவர் காலத்தில் தானே பார்த்தோம். நீங்க ஒண்ணு வேணாம், நம்ம வீட்டிலே பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம், எங்க ஊருக்கு பக்கத்துல காவிரி ஓடுது. தண்ணி இருக்கிறப்ப ஓடுற தண்ணியிலையும் முண்டுக்கலாம், தண்ணி இல்லைன்னா ஊத்து போட்டு மண் எடுத்துக்கலாம். இது எல்லா ஊருக்கும் கிடைக்குமா?
ஆனா திமுக ஆட்சியில் தான் நாங்கள் சட்டமன்றத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுங்கன்னு எந்த எம்எல்ஏயும் பேசல. ஆனா 96-2001 தான் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிரவுண்ட்ல இருக்கிற தண்ணீர் எடுத்து தொட்டியில நிரப்பி பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இந்த ஐப்பசி கார்த்திகை வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த மாரியாத்தா காளியாத்தா எல்லாம் அப்பதான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சொத்து வியாதி. இப்ப ஏன் காளியாத்தா மாரியாத்தா எல்லாம் வர முடியல? நல்லா யோசிச்சு பாருங்க. பாதுகாக்கப்பட்ட குடிநீர். நாங்க கூட சாதாரணமா இருப்போம். நான் எம்எல்ஏ இருக்கும்போது மலைப்பாங்க இருக்கு பாருங்க, அங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் எங்களுடைய அமைச்சரை கலைஞரை தெய்வமா நடப்பாங்க. மலையில எங்கேயாவது தண்ணி பார்க்க முடியுமா? நீங்க பாருங்க எல்லா இடத்துலயும். தமிழ்நாட்டில் நீக்கமர அந்த ஓஹெச்டி இருக்கிற ஒரே ஆட்சி, உருவாக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான். நீங்க ஒண்ணும் உள்ள தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல. இந்த நியாய விலை கடன் எப்போ வந்துச்சு? இப்ப தாய்மார் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அந்த கடையில விற்கிற விலை தான் வெளியில விற்கிறதா தெரியும் உங்களுக்கு. வெளியில என்ன தோரம்பருப்பு வாங்கினா என்ன விலை, அங்க போய் வாங்கினா என்ன விலை. அதுல மக்கள் வாங்கக்கூடிய சக்திக்கு அந்த பொருள்களை வாங்கி அதிக விலை கொடுத்து வாங்கி மக்களால் எவ்வளவு வாங்க முடியுமோ அந்த விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. அதுக்கு பேரு நியாய விலை கடை. அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா தலைவரை பொறுத்தளவுல, கலைஞரை பொறுத்தளவுல சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புஷ்பராஜ் இருந்திருக்காரு, எனக்கு அப்புறம் வந்தாரு, என் பையன் அன்போட கிளாஸ்மேட், இது ஒரே நேரத்தில் இருந்தார். சட்டமன்றத்தில் நாங்க பின்னாடி உட்கார்ந்துருப்போம் ஆளுங்கட்சி. எதிர்கட்சியில ஒருத்தவங்க ஏந்திரிச்சு கேள்வி கேட்டு உட்காரத்துக்குள்ள பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆற்றல் உள்ள தலைவர் நெஞ்சம் நிறைந்த கலைஞர். உட்காரத்துக்குள்ள பதில் சொல்லுவார். அப்படி பதில் சொல்லி எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து நிறைவேற்றினார். இப்ப அதனுடைய வழியில ஒரு வாரிசு நம்முடைய திராவிட மாடலுடைய ஆட்சி தமிழ்நாட்டில். நான் என்ன கேட்கிறேன், இப்ப நல்லா தெளிவா சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையில், ஏன் இந்திய நாட்டினுடைய அரசியலே திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய கைக்கு வந்தாச்சு. இந்தியா கூட்டணியுடைய வழிகாட்டி நிலைக்கு வந்தாச்சு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சி, நான் ஒரு கம்பாரிசன் சொல்றேன், 77-80 இந்த தாய்மார்கள் எல்லாம் மாத்தியே ஓட்டு போட மாட்டாங்க, ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. வீட்டுல கணவன் சொன்னது கூட கேட்க மாட்டாங்க, அதுக்கு தான் போடுவாங்க. இருந்துதான் இல்ல என்னால. இப்ப என்ன நிலைன்னா, கணவர் சொல்றதையும் கேட்க மாட்டோம், 1000 ரூபாய் கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி தளபதிக்கு தான் ஓட்டுக்கு நிலைக்கு வந்துட்டாங்களா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டு அரசியலை பத்தி சொல்றேன். அரசியல் சொல்லுவாங்க, அந்த அரித்மெட்டிக் கணக்கு, அது கெமிஸ்ட்ரி. அது எப்படின்னா, கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா என்ன பலம், அந்த கூட்டணி சேர்க்கறதுனால என்ன கிரியாக்ஷன் வரப்போகுது, அது கெமிஸ்ட்ரி. இப்ப எல்லா எதிர்கட்சியும் என்ன சொல்றாங்க, இபிஎஸ்ல இருந்து திமுக இருக்கிற இந்த கூட்டணி விலகுமா, இந்த கூட்டணி விலகுமா, என்ன அர்த்தம்? அது இப்போ இதுல இருந்து உடசல் ஏற்பட்டால் ஒழிய உங்களுக்கு வாழ்வு இல்லை, இதானே அர்த்தம். இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும், வராது. ஒண்ணு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிடையாதுன்னா எங்க நம்பிக்கையே சொல்ல, இங்க தோக்கார் கட்சிக்கா போவாங்க. நல்லா செஞ்சு பாருங்க, எந்த கட்சி வேணாலும் எந்த கணக்கில் வேணாலும் போடுங்க. நீங்க எப்படி போவாங்க? ரெண்டாவது, திமுக வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கியில இப்ப அடிஷனலா எது சேதுன்னா, இந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் தொகை. ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் படிச்சான்னா 1000 ரூபாய்.
ஒரு பெண்ணு படிச்சா 1000 ரூபாய். ஒரு வீட்டுல 3000 ரூபாய்க்கு குறையாம இன்னைக்கு பணப்புழக்கத்தை உருவாக்கி இருக்கிற ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். எங்க பார்த்தால சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கிற மாமியார்களுக்கு தான் இப்பதான் மரியாதையே இருக்குன்னு. இந்த 1000 ரூபாய் பணம் வாங்குது இல்ல, அது அதுக்கு ஒரு மரியாதை அந்த வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறாங்க. உண்மைதானமா? அது நீங்க மருமகளா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, இது யதார்த்தமா இருக்கா இல்லையா? இன்னொன்னு, பேருந்து பயணத்துல எல்லாமே பயனடுற ஒரு மலைப்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் இப்ப உங்களை என்ன கேட்கிறேன், எங்க கட்சியில இருக்கிறது உறுதியான வாக்காளர். அதிமுகவில் உறுதியான வாக்காளர்கள் இப்ப கிடையாது. அது 3 நாளா நிக்குது. எடப்பாடி ஒரு முடிவோடு இருக்காரு. தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறத விட இந்த கட்சிக்கு நம்ம தலைவரா இருக்கணும். இந்த கட்சி தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அழிஞ்சாலும் சரி. நான் கூட ஒரு கூட்டத்தில் பேசும்போது, பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், புதுக்கோட்டையில் பிஜேபி இந்த நாட்டில் வளரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கருத்து சொன்னேன். என்னன்னா, அதிமுக இருக்கணும்னா எல்லாம் வியப்பா பார்த்தாங்க. அதிமுக ஒண்ணு வளரவும் கூடாது, அது அழிஞ்சிடவும் கூடாது. எப்படி ஒரு காட்டு தீயை அணைக்கிறதுக்கு இடையில இன்னொரு தீயை அணைப்புன்னு சொல்லுவோமோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி காலூனாம இருக்கணும்னா அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தே ஆகணும். ஆனா அது வளரவும் கூடாது, வளர போறதும் இல்லை. 2வது இடத்துல அதிமுக தானே. ஒரு தடவை தலைவர்கிட்ட கேட்டாங்களாம், கலைஞர்கிட்ட, அதிமுகன்னு ஒரு கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கலன்னா எப்படி இருக்கும்னு. அந்த பத்திரிகையாளர் எழுதுறாரு. அப்படி இந்த கண்ணாடியை தூக்கி விட்டு சொன்னாரா தலைவர், எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கலன்னா ஏதாவது ஒரு அகில இந்திய கட்சி இங்க வளர்ந்திருக்கும். ஒரு அகில இந்திய கட்சி வளர்ந்திருக்கும். பிஜேபி வளராம தடுக்கிறதுக்கும் அதிமுக வேணும். ஆனா அந்த அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையும் கிடையாது. நான் இன்னும் சொல்றேன், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருக்கு தேவையான கரிஸ்மா, மக்களை கவர்ந்து எடுக்கிற ஒரு ஆற்றல் எம்ஜிஆருக்கு இருந்து ஒத்துக்கிறோம், ஜெயலலிதாவுக்கு இருந்து ஒத்துக்கிறோம். எங்க தலைவரை மிஞ்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கரிஸ்மா இருக்கப்போ, அவர் இந்த ஊருக்கு வந்தா ஒரு கூட்டம் கூடுற நிலை இருக்கா? எல்லாமே இழந்தாச்சு, எல்லாம் இழந்தாச்சு, எல்லாம் முடிச்சு. ஆனா தளபதி வந்தாருன்னா ரோட் ஷோல 4.5 மணி நேரம் போறாருன்னு போடுறான், மக்களை சந்திச்சுட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவர்லாம் அவருக்கு அப்பான்னு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரே வந்தா ஒரு கூட்டம் கூடுது. இப்ப எல்லாம் சொன்னாங்க, இந்த வாரிசு அரசியலை பத்தி இங்க சொன்னாங்க. ஒரு அரசியல் தலைவர் குடும்பத்துல எல்லா பிள்ளையும் வாரிசுக்கு வந்துருதா? எடுத்துக்காட்டு நம்முடைய அமைச்சர் பிள்ளை வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பிரதர் இருக்காருல, அவர் ஏன் வரல? இவர் ஏன் வந்தாரு? எங்க ஒரு வாய்ப்பு இருக்கு, திறமை இருக்கு, வர்றாரு. வர்றவரு பொன்முடி பையனா இருக்காரு, அதுக்கு என்ன பண்றது? நம்ம வர்றவரு பொன்முடி பிள்ளை பையனா இருக்காரு, எல்லா தகுதியும் இருக்கு, கட்சி நடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. அப்புறம் அவர் வர எங்க வீட்டு பிள்ளை எங்க போவோம்? அப்புறம் வாரிசு அரசியல் சொல்றீங்களா? அப்புறம் எங்க போறது சொல்லு. என் பையன் வந்து எம்எல்ஏ இருந்திருக்காருல, அப்புறம் எங்க பிள்ளை எங்க போவோம்? அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்ற, திமுக ஒரு நிலை வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நம்ம புஷ்பராஜுக்கெல்லாம் தெரியும், எங்க மாதிரி ஆளுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன உதயாவுக்கு அவசரம்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க, கேட்டவங்க என்கிட்ட சொன்னவங்களே இருக்காங்க. அதான் நான் ஒரு பொதுக்குழு நான் தான் கிளியர் பண்றேன். இதுக்கு முன்னாடி பொதுக்குழு நான் பேசிட்டே வந்தேன், அந்த திங்கிங்க வரல. பேசிட்டே வரும்போது சொன்னேன், இந்த இயக்கம் வாழையடை வாழையா வந்துட்டு இருக்கிற இயக்கம். வேற எங்க அண்ணா வந்து ஒரு தடவை சொன்னாங்க, இந்த இயக்கத்தில் எப்படிலாம் ஆள் எடுக்கணும்னு சொல்லும்போது அண்ணா சொன்னது, எந்த சிப்பி வைத்து எந்த முத்து இருக்கும்னு தெரியாது, எல்லா சிப்பிகளையும் வளர விடுவோம்.
அதுல கிடைக்கிற நல்முத்துகளை பயன்படுத்துவோம்னாரு. அப்படி ஒரு நல்முத்து உதயா நமக்கு கிடைச்சிருக்காரு, அவரை ஏன் நம்ம பயன்படுத்த கூடாதுன்னு. இன்னும் கூட ஒண்ணு சொன்ன, அமைச்சர் பொண்ணெடுத்தது எங்க மாவட்டம் திருவங்காடு. எங்களுடைய திருவங்காடு சிப்பி வயிற்றுல பிறந்த முத்துன்னு. நான் என்ன கேட்கிறேன், வாரிசு முடிஞ்சு அவர் அந்த பையனுக்கு இருக்கிற ஆற்றலை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறார். தாத்தா அப்பா இது ரெண்டுனுடைய கலவையா இன்னைக்கு இருக்கிற ஒரு வாரிசு நம்முடைய உதயம். எங்க கட்சிக்கு ஒரு அடுத்த வாரிசு வேணுங்க, அடுத்த நடத்த கட்சி நடத்த ஆள் வேணும். எங்க தலைவருடைய மகங்கிறதுக்காக நாங்க ஏன் அதை எடுத்துக்க முடியாது? எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு, எடுத்துக்கிறோம். இன்னும் சொல்றேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய நாட்டில் பாத்தீங்கன்னா தலைமை பஞ்சம் இல்லாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நான் என்ன கேட்கிறேன், இதையெல்லாம் தாண்டி எதிர்காலத்தில் ஒரு சக்தி வந்தா வந்துட்டு போட்டோம். ஜனநாயக கட்சி தானே இது. அது வரைக்கும் நாங்க இருக்கிறது எப்படி விடுறது? சரி, அவருக்கு துணை முதல்வர் வந்துட்டார்ல. நம்முடைய உயிருக்கு மேலான தலைவர் முதலமைச்சராக வந்த போது அவருக்கு வயசு 45. கலைஞர் வந்தப்ப அறிஞர் அண்ணா இருந்து. இப்ப அந்த வயசை தாண்டி இப்பதான் ஒரு துணை முதல்வர் வந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், உங்களை அந்த தகுதி அவருக்கு இருக்கா இல்லையா அதை பார்க்கணுமா இல்லையா? நீங்க ஆற்றல் இருக்கா இல்லையா? ஒரு பேப்பரை கொடுத்தா 2-3 நிமிஷத்துல படிச்சிடறாரு. நான் அவரை புகழணுங்கிறதுக்காக சொல்லல, அதாவது நிலைமையை சொல்றேன். அது ஒரு நிலை. சரி, அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு புதிய கட்சி அந்த சீமான் ஒருத்தரை பத்தி பேசினாரு. அந்த ஆளு என்ன பேசுறான்னே ஒன்னும் புரிய மாட்டேன். இன்னைக்கு பெரியார் என்ன சொல்றாருன்னா, பெரியாரால ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பதில் கேளுங்க. பெரியாரால மட்டும் அடிச்சு ஏன் சொல்றீங்க? எல்லாரையும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப மாறிடுச்சு, குரல் மாறிடுச்சு. இப்போ ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு வந்துருச்சு இல்லைங்க. இது ஒண்ணு. அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். ஏங்க இந்த கட்சி 49ல ஆரம்பிச்சு 67 தான் ஆட்சி வந்துச்சு. ஆனானப்பட்ட அண்ணா உருவாக்கிய கட்சி. நான் கேட்கிற ஒரே கேள்வி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த விக்கிரவாண்டியில எத்தனை கொத்தம் 3 லட்சம் வந்திருக்கும், 4 லட்சம் வந்திருக்கும். நான் சொன்னேன் 5 லட்சம் பேர் கூடுறதா வச்சுக்க. திமுகவுக்கு 1 லட்சம் பேர் கூடனா அந்த ஓட்டு போடுறவங்க 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வீட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கட்சிக்கெல்லாம் கூடுற கூட்டம் யார் கேடரோ யார் உறுப்பினரோ அதவே முடிஞ்சு போச்சு. 5 லட்சம் பேர் 234 தொகுதியில் வாங்குங்க. விஸ்வராஜ் கணக்கு தெரிஞ்சா சொல்லு. 5 லட்சம் பேரை 234 வகுத்தா ஒரு 2500 பேர் வரும். இந்த விழுப்புரம் தொகுதியில எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை பேரூர் இருக்கு, நகரம் இருக்கு, மாநகரம் இருக்கு. இந்த 2500 பேரை அப்படியே ஒவ்வொரு ஊரா பிரிச்சு போடுங்க. ஊருக்கு ஒரு ஆளு தெரியுமா? மொத்தமா பார்த்தா 5 லட்சம். ரைட்டு, அது கூட இருக்காது. நாங்க 2 லட்சம் சொல்றாங்க. இப்ப என்ன அந்த கட்சியோட நிலைன்னா, அந்த தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹவுஸ், வீட்டுல இருந்துகிட்டே கட்சி நடத்துற ஒரு தலைவர். எங்க அரசியலுக்கு சாதாரண விஷயம். பாலிடிக்ஸ் இஸ் எ பெர்மனன்ட் பேட்டில் ஃபீல்டுமா. ராமாயணத்துல வர மாதிரி இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்றது இல்ல. இது ஓய்வே இல்லாத போராட்டம். திமுக விட்டுட்டு மக்கள் ஒன்றை வந்தாதானே சார் நீ பண்ண முடியும். அவன் சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், கட்சி ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன சொல்றான்னா, இப்பவே இந்த போஸ்டிங்க்கு பணம் வாங்குறானுமா. இதுக்கு என்ன பண்றது? இன்னும் 1 வருடம் வரல. அதனால சொல்றது அதெல்லாம் கதைக்கு ஆகிற நிலைகளே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, சமூக நீதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இயக்கத்தை விட எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் செஞ்ச வரலாறு கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது, அதுதான் தாய் கட்சி. 20ல துவங்குச்சு.
அப்பெல்லாம் ரெட்ட ஆட்சி, அதிகாரிகள் வந்து அதிகாரம் கவர்மெண்ட்ல வந்து ஆங்கிலேயிட்டு இருந்தது, நம்மள்ட்ட இருந்துச்சு. 20ல் நீதி கட்சி ஆரம்பிச்சு இடஒதுக்கீடு வகுப்பாறு பின்னத்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நான் நன்றியோட சொல்றேன், அந்த இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இல்லைன்னா, நீதி கட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா, திராவிட இயக்கம்னு ஒண்ணு இல்லைன்னா, திமுகன்னு ஒண்ணு இல்லைன்னா, நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் டாக்டராவோ என்ஜினியராவோ வக்கீலாவோ வந்திருக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் வர முடியுது. அந்த இடஒதுக்கீடு இல்லாதப்ப ஏன் வர முடியல? திறமை இல்லையா? ஒண்ணும் வேணாம், ஆங்கிலம் படித்தாதான் அறிவாளின்ற மயில்சாமி அண்ணாதுரை வந்து தமிழ் தானே படிச்சுட்டு வந்தாங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சு வந்தாங்க. சிவமால தான் வந்தார் இஸ்ரோ தலைவர். இன்னைக்கு வந்திருக்கிற நாராயணனும் அவரும் அதை படிச்சுதான் வர்றாரு. அது என்ன சொல்றான், அந்த இடஒதுக்கீட்டுல வாய்ப்பு கொடுக்காததுனால திறமை வெளிப்படல. ரிசர்வேஷன் இஸ் நாட் ஆன்டி மெரிட். ரிசர்வேஷன் வந்து திறமைக்கு எதிரானது அல்ல. இட் இஸ் an effort to open up meritங்கிறான். திறமையை வெளிக்கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலதான் அப்பவே படிச்சுட்டு சில பேர் வந்தாங்க. நாடு சுதந்திரம் பெறுது. அந்த டிராப்டிங் கமிட்டியில அங்க யார் இருக்காருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அங்க இருந்தார். அவர் தான் சட்டம் இயற்றதுல அம்பேத்கர் கீழே இருந்து பண்றாரு. நடைமுறைக்கு சட்டம் வந்தோம்னா அதே அல்லாடி கிருஷ்ணசாமி சென்னை ஹைகோர்ட்ல வாதாடி இந்த இடஒதுக்கீடு சட்டம் செல்லாதுன்னு சொல்லி செல்லாதுன்னு அறிவிக்கிறான். சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு இடஒதுக்கீட்டுக்கு வழிவகுத்தது தந்தை பெரியார் போராட்டமும் அண்ணா போராட்டமும். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர், மறக்க முடியாது. அவர் தான் தமிழ்நாட்டு நிலையை நாடாளுமன்றத்தில் நேரிட்ட சொல்லி முதல் சட்ட திருத்தம் வருது 16(4) கல்வி வேலை வாய்ப்புல பின்தங்கிய சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். ஆனா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ரிசர்வேஷனை அம்பேத்கர் வந்து அரசு திட்டத்தில் ஏற்றி வச்சுட்டு போயிட்டார். அதனால அந்த விஷயம் அல்ல. அப்ப நாடாளுமன்றத்தில் கேட்கிறாங்க நேரு கிட்ட, இந்த அரசியல் சட்டத்தினுடைய திருத்தத்துக்கு என்ன காரணம்னு சொல்லும் போது அவர் சொல்றார், there are certain happenings in Madras state which has led us to make this amendment. சென்னை மாகாணத்தில் நடந்த நிகழ்வு தான் இந்த அரசியல் திருத்தத்துக்கு காரணம் சொல்லி முதல் திருத்தமே இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா தலைவர் ஆட்சிக்கு வந்தார், ஏஎன் சட்டநாதன் ஒரு கமிஷன் போட்டார். அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 16% இருந்துச்சு. அந்த அறிக்கையை வாங்கி 18 ஆக்கினார். பின்தங்கிய சமுதாயத்துக்கு பாத்தீங்கன்னா 25% 31 ஆக்கினார். அதுக்கப்புறம் 80 நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்ததுன்னா எம்ஜிஆர் அடியோட தோத்து போனார், 2-2 ஜெயிச்சார். இடஒதுக்கீட்டு அப்ப வந்து சீலிங் கொண்டாந்தார், வருமான உச்சவரம்பு. அதுலதான் தோத்து போச்சு. கடுப்புல என்ன பண்ணாருன்னா அந்த 31 25 வந்து 31 வந்து 50 ஆக்கி போயிட்டார். அது எதுக்கு கை கொடுத்ததுங்கிறதுக்காக வர்றேன். 89 ஆட்சிக்கு வந்தார் தலைவர். நான் 2 நாள்ல தலைவர் திறக்க போறாங்கல்ல தியாகிகள் மணிமண்டபம், மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபம். அப்ப ஏஜிக்கும் திறக்கிறாங்க. காலையில போய் பார்த்தா 2 தடவை பார்த்துட்டு. அதுல பாத்தீங்கன்னா காலையில நான் பார்க்கும்போது பூட்டி இருந்தது கதவு. சரி உள்ளுக்குள்ள இந்த தியாகிகள் படம் தான் இருக்கும் போதுன்னு நினைச்சேன். உள்ள போய் பார்த்தா அந்த 21 பேருக்கும் சிலையே இருக்கு. நம்முடைய அரசாங்கம், நம்முடைய அமைச்சர், இவங்களுடைய முயற்சியாளர். அந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, எம்ஜிஆர் ஆட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் அவர்கள் அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை ஆரம்பிச்சதுக்கு எம்ஜிஆர் ஆட்சியில. எம்ஜிஆரை பார்க்கவே முடியல. இந்த துப்பாக்கி சூடு மட்டும்தான் நடந்துச்சு. 21 பேர் செத்ததுதான் மிச்சம். நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு முதலமைச்சரை 3 வருஷம் நான் மனு போட்ட பார்க்க முடியலன்னு சொன்னதும் அந்த டாக்டர் ஐயா தான். யாரு? எம்ஜிஆர். 89 தலைவர் ஆட்சிக்கு வந்தார். ஐயா கோரிக்கை வைக்கல.
நம்முடைய மரியாதைக்குரிய வீரபாண்டியார்கிட்ட சொல்லி டாக்டர் அழைச்சு வர சொல்லி உட்கார்ந்து பேசி வண்டியர் சீர் மரபினர் உள்ளவர்களுக்கு 20% அறிவிச்ச தலைவர் நம்முடைய உயிருக்கும் மேலான தலைவர் டாக்டர் கலைஞர். அதுல சொன்னாங்க, நாங்க தனியா தான் கேட்டோம், இடஒதுக்கீடு இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது, கோர்ட்ல அடிபட்டு போயிடும். நான் இன்னும் சொல்றேன், நெஞ்சம் நிறைந்த தலைவர் கலைஞர் கொடுத்த எந்த உள் ஒதுக்கீடும் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் அடிபட்டதே கிடையாது. நீங்க அறிஞ்சது உள்ளூதுக்கீடான்னு சரி, எந்த ஒதுக்கீடான்னு சரி, அடிபட்டதே கிடையாது. அவர் சிந்தனையோடு கொடுக்கிறது. அப்ப சொன்னாங்க 106 தேதியை சேர்ந்தாண்ட கொடுத்துட்டு போயிட்டீங்கன்றார். முதல்ல பாராட்டினாங்க. அது தலைவர் சொன்னார், ஒரு கனி கொடுத்துருக்க, அதை பாருங்க, அப்புறம் பேசிக்கொண்டார். முதல்ல ஐயா ஒன்னும் சொல்லல, கொஞ்ச நாள் கழிச்சு அது அழிய கணிட்டு. அப்ப தலைவர் நெஞ்சுக்கு நீர் ஒரு வழக்கு, நான் எல்லாமே என்னுடைய கட்டுரையில கொண்டு வந்திருக்காரு, முரசல் கட்டுரையில என்ன சொன்னாங்க தலைவர்னா, ஒரு அரசியல் சட்டத்துல கோர்ட்ல போய் இந்த சட்டம் அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் என்ன பண்ணாருன்னா, பெரும்பான்மை 68 லட்சம் பேர் வன்னியர், டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி அங்க தெற்குல இருக்காங்க. இந்த ஊரை சாரன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இந்த சமுதாயத்தில் வர்றவங்கள, மீதி 106 பேர்ல தலைவர் நெஞ்சுக்கில் எழுதுறாரு, ஒரு ஜாதியா சொல்லிட்டே வர்றார். 1000, 2000, 3000, ஒரு ஜாதி கூட 20,000க்கு மேல கிடையாது. லைன்ஸ் ஷேர் யாருன்னா வன்னியரும் அந்த டினோட்டிஃபைடு தான். இன்னும் சொன்னா வட மாவட்டங்கள்ல பயனாளிகள் வன்னியர்கள், தென் மாவட்டங்கள்ல டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், பேலன்ஸா ஓடிச்சு. அந்த புள்ளிவரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 20ல 13% குறையாமல் அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல நம்ம ஜபாபதி மோகன் இருக்கார்ல, அவர் வைஸ் சான்சலர் இருந்தார் திருநெல்வேலியில, மனோன்மணி சுந்தரன். அதுல கேட்பேன், அங்க அந்த அட்மிஷனுக்கு வருது இல்ல, அங்க ஒரு 1 இயர் அப்ளிகேஷன் கூட வராது, ஏன்னா அங்க கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா டினோட்டிஃபைடு இங்க வர மாட்டாங்க. அதனால பேலன்ஸா அவங்களுக்கு எல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து இந்த இபிஎஸ் ஆட்சியில தனி ஒதுக்கீடு கேட்டாங்க. ரைட், எப்படி ஏமாந்தாங்க சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணாருன்னா, கடைசி சட்டமன்றம் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு 5 மணிக்கு வரப்போகுது, அன்னைக்கு சாயங்காலம் 3:30 4 மணிக்கு அறிவிக்கிறார். தலைவர் கூட்டி வச்சு பேசி 20% கொடுத்தாரு. இவங்களை கேட்காமலே ஒரு 10.5 அறிவிச்சு போயிட்டாரு. நல்லா நீங்க கவனிக்கணும், எங்க மேல சார்ஜ் சொல்றாங்களா, நம்ம மேல அறிவின்னா எப்படி ஒரு முதலமைச்சர் அறிவிக்க முடியும்? இப்ப இன்னும் சொல்றேன், தலைவர் ஆட்சி வந்துச்சு இப்போ, ஏன்னா இந்த ஏரியாவில் அதை பேசணுங்கிறதுக்காக பேசுறேன். வந்தோடனே நான் தலைவர் சும்மா இல்ல, இபிஎஸ் தப்பா அறிவிச்சாரோ ரைட்டா அறிவிச்சாரோ அந்த 10.5க்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஜீவோ போட்டாராலே நல்லா கேளுங்க. அவங்க அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போறான். என்ன போறா, நீங்க ஒருத்தவங்களுக்கே 20ல 10.5 வாங்கிட்டு கொடுத்துட்டீங்கன்னா எங்க கதி என்ன ஆகுதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்ல அடிபடுது, சுப்ரீம் கோர்ட்ல அடிபடுது. அப்ப நம்ம கவர்மெண்ட் சைடு வக்கீல் நல்லா ஆர்கியூ பண்றாங்க, இதனால பாதிப்பு இருக்காதுன்னு ஆர்கியூ பண்றாங்க. அதையும் ஐயா பாராட்டுறாரு. ஆனா என்ன நடந்ததுன்னா, இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ல அந்த பாமக நண்பர்கள் இருக்காங்கல்ல, இந்த 10.5ன்னா மிகப்பெரிய சாதித்தார் இபிஎஸ் சொல்லி, நீங்க நல்லா நான் சொல்றது சரியா இருக்குமான்னு கணக்கு போட்டு பாருங்க. 2 கட்சி கூட்டணி தானே, ஏடிஎம்கே நின்ன தொகுதியில பாமக ஓட்டு போட்ட அளவுக்கு பாமக தொகுதியில அதிமுக ஓட்டு இல்லை. நான் சொல்றது கரெக்டா சரியா பாருங்க, நல்லா கவனிச்சிங்களா? ஒரு கூட்டணின்னா 2 கட்சி மாறி ஒரே ஓட்டு போடணும். பாமக ஓட்டு எல்லாம் அதிமுக எப்படின்னா, இவங்க தலைமையை மீறி எல்லாமே இபிஎஸ் ஆதரவோட ஆயிட்டாங்க. அது ஒரு பாதகம்னே தெரியாம இப்ப கோர்ட்ல அடிபட்டு போச்சு. ஒரு கமிஷன் போட்டோம், கமிஷன் ரிப்போர்ட் வரணும், சரிதானா?
இப்ப இடையில அறிவின்னா தலைவர் எப்படி அறிவிப்பார்? இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு? கோர்ட்ல 10.5 அடிபட்டாலும் இப்பவும் கை கொடுப்பது நெஞ்சம் நிறைந்த தலைவர் கலைஞர் வழங்கிய 20% தான். இதான் நடைமுறையில் இருக்கு. அந்த 20% தான் இப்பவும் அவங்களுடைய பயனாளியா இருந்துகிட்டே இருக்காங்க. நான் கேட்கறது, ஒரு கமிஷன் ரிப்போர்ட் வந்து அது ஒரு சொல்லுதுன்னு வச்சுங்க, இப்படி வந்துடுறேன். இபிஎஸ் கொடுத்தது 10.5, 20ல 13 வரைக்கும் வந்துட்டு இருந்தீங்க. கமிஷன் வந்து ஒரு 11% கொடுக்கலாம், 11.5 கொடுக்கலாம்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க, 10.5 வாங்கினீங்கன்னா நஷ்டமா இல்லையா? அது யோசிக்கணுமா இல்லையா? தலைவர் கொடுத்த 20 தான் பொன்முட்டையிடும் வாத்துன்னு நான் முரசொலி கட்டுரையிலேயே எழுதிட்டேன். இதான் யதார்த்தமான ஒரு நிலை. நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், ஏங்க நாங்க வந்து ஒரு இப்ப அவங்க சொல்றாங்களே என்னமோ அந்த சமுதாயத்துக்கு அவங்க செய்யறாங்கன்னா மறுக்கல. நான் வந்து இது சொல்றதெல்லாம் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன், அதனால தான் அவ்வளவும் பேசுறேன். நான் அந்த உணர்வுல பேசுறேன்னு எடுத்துறாங்க. எங்களுக்கு எல்லா சமுதாயமும் ஒண்ணு, அவங்களுக்கு சமுதாயம் மட்டும்தான். டிஎம்கே இஸ் a federation of all communities. திமுக வந்து எல்லா சமுதாயத்தினுடைய ஒரு கூட்டு அமைப்பு. ஆனா எங்க கவர்மெண்ட் நீங்க குறை சொல்லும் போது விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? இப்பவும் சொல்றேன், நீங்க 10.5 நடைமுறைப்படுத்தினாலும் சரி, கூட வாங்கினாலும் சரி, அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கை கொடுப்பது எங்க நெஞ்சம் நிறைந்த தலைவர் கலைஞர் வழங்கிய 20% தான். நான் கேட்கிறேன், உங்க காலத்துல தந்த அந்த நினைவு மண்டபம் எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி இந்த அரித்மெட்டிக் கணக்கு சரியா இருக்கும். எல்லா கட்சியும் சேர்றதுனால ஒரு ரசாயன கலவை கெமிஸ்ட்ரியும் சரியா இருக்கும், மக்களும் சரியா இருக்காங்க. நிறைவாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். நம்ம திமுக ஆட்சியில சில நேரத்தில் இருப்ப இல்லாம போவோம். இந்த மாறி மாறி வர்றப்ப பேராசிரியர், நம்முடைய பொதுச்செயலாளர் பேராசிரியர் வந்து ஒரு பொதுக்குழு அரசுமையா ஒரு கருத்தை சொன்னார், சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நம்ம சரியா இருக்கிறப்ப மக்கள் சரியா இருக்கிறது இல்ல, மக்கள் சரியா இருக்கிறப்ப நம்ம சரியா இருக்கிறது. மக்கள் சரியாக இருக்கிறார்கள். வணக்கம், நன்றி. நன்றி உரை மாவட்ட மாணவர் துணை நினைவு செய்தவர்கள். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவளநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர், மாணவர்களின் வழிகாட்டி அண்ணன் மருத்துவர் அவர்களுக்கும், மொழிப்போர் வெற்றி சிறப்புரையாற்றி கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் குத்தாலம் கல்யாணம் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய தக்கோலம் அண்ணன் தேவபாலன் அவர்களுக்கும், விழுப்புரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், நகர கழக செயலாளர் அண்ணன் சக்கரை அவர்களுக்கும், இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் வினோத் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய மாவட்ட கழக மாணவர் அணி நிர்வாகிகளுக்கும், நகர மாணவர் அணி நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய மாணவர் அணி நிர்வாகிகளுக்கும், அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியினுடைய மாணவ நிர்வாகிகளுக்கும், அரசு சட்டக்கல்லூரி மாணவ நிர்வாகிகளுக்கும், மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா, பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் தனியுமடா.